ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. நோவாவின் காலத்துல மக்கள் போராட்டத்துல தான் காணப்பட்டிருக்கிறார்கள். நோவாவின் காலத்துல பூமி கொடுமையினால நிறைஞ்சிருக்குது. இன்னைக்கு எப்படி இந்த பூமி கொடுமையினால நிறைஞ்சிருக்கிறதோ அதே போல தான் நோவாவின் காலத்திலையும் கொடுமையினால நிறைஞ்சிருக்கிற இந்த பூமி காணப்பட்டது. கொடுமையினால நிறைஞ்சிருக்கிறத தேவன் பார்த்தார். ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் காணப்பட்டது? இன்னொரு வசனத்தை வாசித்தோம் என்றால் நமக்கு நன்றாக புரியும். ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. அவன் மாம்சம் தானே. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். பூமி கொடுமையினாலே நிறைந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. அந்த போராட்டத்திற்கு காரணம் என்ன? அவர்கள் எதோடு போராடணுமோ அதோடு போராடல. பாவத்தோடு போராடணும், பிசாசோடு போராடணும். போராட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கும் பொழுது அதோடு போராடல. ஆனால் யார் கூட போராடக்கூடாதோ அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அதனால தான் ஆண்டவர் மனுஷனோடு என்னுடைய ஆவி போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானேன்னு சொல்லிட்டு ஆயுசு நாட்களை குறைச்சிட்டாரு. 100கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் 930 969 என்று சொல்லி 100 ஆண்டு வாழக்கூடிய அளவிற்கு கிருபை பெற்றிருந்த அந்த மனுஷன் ஒரு 100 வருஷம் வாழ்வதற்குரியவனாய் மாறிவிட்டான். அதற்கு காரணம் போராட வேண்டியவைகளோடு போராடாம போராடக்கூடாதவரோடு போராடி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள் காணப்படுகிறது என்றால் ஏதோ ஒரு விதத்தில் போராட்டத்தில் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தேவனோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்று. நீங்கள் தேவனோடு போராடுகிறத விட்டு போராட வேண்டியவைகளோடு போராடினீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போராட்டங்களை பார்க்க முடியாது. ஒரு அமைதியையும் ஒரு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன், அவன் வாழ்க்கையில் மனசுலையும் போராட்டம் இல்லை, குடும்பத்திலையும் போராட்டம் இல்லை, பிள்ளைகளோடும் போராட்டம் இல்லை, வேறு எந்த விதத்திலையும் போராட்டம் இல்லை. கர்த்தர் அப்படி நடத்தினார். காரணம், நோவா என்கிற அந்த மனுஷன் தேவனோடு போராடலை. அதனால தான் அவர் வேற எது கூடயும் போராடலை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்களும் நோவா போல தேவனோடு போராடாம உங்க வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோடு கூட இந்த உலகத்தில் வேற எதுவும் போராடாது. நீங்களும் வேற எது கூடயும் போராட வேண்டியது இருக்காது. அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உங்க வாழ்க்கையில மேலோங்கி காணப்படும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த போராடுகிறவர்கள் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன். மை ஸ்பிரிட் நாட் ஸ்ட்ரிவ்
வித் மேன் ஃபார் எவர். அந்த ஸ்ட்ரிவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பாடுபடுத்துதல். என்னது? பாடுபடுத்துதல். தேவனுடைய மனதை நம்ம சந்தோஷப்படுத்தவும் முடியும், தேவனுடைய மனதை நம்ம பாடுபடுத்தவும் முடியும். மனதளவில் தேவனை நிறைய மக்கள் பாடுபடுத்துகிறவங்களாக தான் இருப்பாங்க. மனதளவில் மன கஷ்டத்தை உண்டாக்குவாங்க, மனஸ்தாபத்தை உண்டாக்குவாங்க. அதாவது அவங்களுடைய செய்கைகள் மூலமாக, அவங்களுடைய கிரியைகள் மூலமாக ஆண்டவரை மன கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செய்கைகள் மூலமாக, அவங்களுடைய கிரியைகள் மூலமாக ஆண்டவருடைய மனசில் சந்தோஷத்தை உண்டாக்குவாங்க, மகிழ்ச்சியை உண்டாக்குவாங்க. போராடுகிறவர்கள் யார்னா மனதில் கஷ்டத்தை உண்டாக்குகிறவர்கள். இந்த நோவா காலத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்கள் தேவனுடைய மனதை கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் நோவா என்கிற மனுஷன் மாத்திரம் தேவனுடைய மனதில் கஷ்டத்தை உண்டாக்கலை, தேவனுடைய மனசில் ஆறுதலை உண்டாக்கினார், தேவனுடைய மனசில் சந்தோஷத்தை உண்டாக்கினார். நோவா பிறந்தபோது அவருடைய தகப்பனார் இவன் என்னை தேற்றுவான் என்று சொல்லி பேர் வச்சார். நோவா என்றால் என்ன அர்த்தம்னா தேற்றுகிறவன் என்று அர்த்தம். அல்லேலூயா. கடைசியில் நோவா தேவனையே, தேவனுடைய மனதையே தேற்றுகிற அளவுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை பாடுபடுத்தக்கூடாது, ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும், ஆண்டவரை மகிழ்ச்சி அடைய வைக்கணும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய மனதை பிரதர், நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு, விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு, சபைக்குள்ளே இருந்துட்டு தேவனுடைய மனதை பாடப்படுத்தினீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் பாடுகளுக்கு முடிவு இருக்காது. போராடுன்னு விட்டுருவார். எதோ கூட போராட முடியுமோ போராடுன்னு விட்டுருவார். ஆனால் நீங்கள் நோவா போல தேவனுடைய மனதில் பாடுகளை உண்டாக்காமல் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் தேற்றுதலையும் நீங்கள் உண்டாக்குறவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையவும் அப்படியே நடத்துவார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தேவனிடத்தில் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதே அறுப்பீங்க. தேவன் உங்களுக்கு அதையே அறுவடை செய்ய கிருபை செய்வார். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மன கஷ்டங்களை விதைச்சு அதைத்தான் அறுத்து கொண்டிருக்கிறாங்க. நாம் தேவனுடைய மனசில் ஆறுதலை விதைப்போம், சந்தோஷத்தை விதைப்போம், மகிழ்ச்சியை விதைப்போம். விதைப்பீங்களா? கைகளை தலையில சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் தரும் போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை. தேவன் எதுல எல்லாம் நம்மளை போராட விட மாட்டார். அவர் கூட நம்ம போராடாமல் இருந்தோம்னா தேவன் எதுலெல்லாம் நம்மளை போராட விட மாட்டார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 7:7. ஆதியாகமம் 7:7. ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி எல்லாருமே எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமே. ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். இன்னொரு முறை வாசிச்சிடலாமா? சத்தமாக வாசிச்சிடலாமா? ஆமென். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். குடும்பத்தில் போராட்டங்கள் இல்லை, குடும்பத்தில் போராட்டங்கள் இல்லை. இன்னைக்கு 2 பிள்ளை இருக்கும் அல்லது ஒரு பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளைக்கு திருமணம் பண்ணியிருப்பாங்க, மருமகள் வந்திருப்பாங்க. ஒற்றுமையாக இருக்கிற குடும்பங்களை பார்க்க முடியாது. ஆனால் இங்கே நோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை. நோவாவினுடைய 3 பிள்ளைகள் சேம், காம், யாபேத்து, இந்த 3 பிள்ளைகளுக்கும் திருமணம் பண்ணியிருந்தார். அவங்களுக்குள்ளேயும் போராட்டங்கள் இல்லை, எல்லாருமே பேழைக்குள் பிரவேசித்தார்கள். இன்னைக்கு குடும்பமா, கணவன் மனைவியா, பிள்ளைகளோடு மருமக்களோடு மொத்தமாக யார் சபைக்குள்ளே வர்றா?
கணவர் சபைக்கு வந்தால் மனைவி சபைக்கு வர்றதில்லை, மனைவி சபைக்கு வந்தால் கணவர் சபைக்கு வர்றதில்லை, பிள்ளைகள் சபைக்கு வந்தால் பெற்றோர் சபைக்கு வர்றதில்லை, பெற்றோர் சபைக்கு வந்தால் பிள்ளைகள் சபைக்கு வர்றதில்லை. நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் போராட்டங்கள் இல்லை என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம், நீங்கள் குடும்பமாக கர்த்தரிடத்தில் வருவீங்க. உங்கள் குடும்பம் முழுவதும் கர்த்தரிடத்தில் இருக்கும். மாமியாரும் கர்த்தரிடத்தில் இருப்பீர்கள், மருமக்கமார்களும் கர்த்தரிடத்தில் இருப்பீர்கள். கணவர் கர்த்தரிடத்தில் இருப்பார், மனைவி கர்த்தரிடத்தில் இருப்பார். அப்படி இன்னைக்கு பார்ப்பது ரொம்ப அபூர்வம். ஏன்னா குடும்பங்களுக்குள்ளேய போராட்டம், ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுறது கிடையாது. அண்ணன் தம்பிகள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 பேர் 3 பேர் ஒருவரோடு ஒருவர் பேசுறது கிடையாது. மாமியார் மருமகள் முகம் கொடுத்து பேசுறது கிடையாது. கணவன் மனைவி முகம் கொடுத்து பேசுறது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? ஒரே போராட்டங்கள். பெத்த தாய் பிள்ளைகள் பேசுறது கிடையாது, போராட்டங்கள். இந்த போராட்டங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க போராடி கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய மனசில் போராட்டத்தை உண்டாக்குறாங்க, தேவனுடைய மனசை பாடுபடுத்துகிறாங்க. அதையெல்லாம் மாற்றும் பொழுது தேவன் நம்ம குடும்பத்தில் போராட்டத்தை மாற்றிடுவார். தேவனுடைய மனசில் நம்ம போராட்டத்தை மாற்றிட்டோம்னா நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் போராட்டத்தை மாற்றிடுவார். நான் சொல்கிறத நம்புனீங்கன்னா நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்திடுவீங்க. நல்ல 2 கையை தட்டி. இன்னைக்கு சமாதானமாக இருக்கிற கணவன் மனைவியை பார்க்க முடியலை. சமாதானமாக இருக்கிற திருமணம் செய்த புதிதில் இருந்த அந்த சமாதானம், அமைதி இன்னைக்கு கணவன் மனைவிகளை பார்க்க முடியலை. ஓடுது வாழ்க்கை. அப்படி ஓடக்கூடாது. மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கணும். கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் போராட்டத்தை மாற்றிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் மாறிடும். 2வதாக ஒன்றை வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. நான் ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன். ஒரு சேலையை செய்ய சொன்னால் செய்து விடுவீர்களா? சிஸ்டர், தாய்மார்கள், சேலை கட்டும் தாய்மார்கள், ஒரு சேலையை உண்டாக்குனா உண்டாக்கிடுவீங்களா? சொல்லுங்களேன். உண்டாக்க முடியாது. ஏன் உண்டாக்க முடியாது? அது எப்படின்னு தெரியாது. ஈரோட்டில் இருக்கிறவங்ககிட்ட போய் ஒரு சேலையை உண்டாக்க அப்படின்னா உண்டாக்கிடுவாங்க. நெசவு நெஞ்சு ஒரு சேலையை உண்டாக்கி கொடுத்துருவாங்க. ஈரோட்டில் இருக்கிறவங்ககிட்ட போய் ஒரு பட்டாசு செஞ்சு கொடுங்க அப்படின்னா செஞ்சுருவாங்களா? சொல்லுங்கள். செய்ய முடியாது, தெரியாது. இங்கே தேவன் ஒரு கப்பலை கட்ட சொல்கிறாரு. நோவாவை ஒரு கப்பல் கட்ட சொல்கிறாரு. ஒரு மனுஷன், அவனுடைய குடும்பம் ஒரு பெரிய கப்பலை கட்டுன்னு சொல்கிறாரு. கட்ட முடியுமா? சொல்லுங்க மக்களே. ஆனால் கட்டினாரு. அவருடைய வேலையில் போராட்டம் இல்லை, அவருடைய வேலையில் வெற்றி. காரணம் என்ன தெரியுமா? அவர் வேலையில் போராடலை. முதல்ல இந்த கப்பலை, இந்த பேழையை எந்த மரத்தில் உண்டாக்கணும்னு சொன்னாரு? கொப்பேர் மரத்தில் உண்டாக்கணும் சொன்னாரு. அதுவே மிகப்பெரிய வெற்றி. தண்ணீரில் எவ்வளவு காலம் கிடந்தாலும் மக்கி போகாத ஒரு மரம்தான் கொப்பேறு மரம். அந்த கொப்பேறு மரத்தில் பேழையை கட்டுன்னு சொல்கிறாரு. உள்ளும் பூசு வெளியும் பூசுன்னு சொல்கிறாரு. இத்தனை அடி நீளம், இத்தனை அடி உயரம், இங்கே சணல் வை, இத்தனை தட்டு, அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லி சொல்லி கொடுக்குறாரு. இன்ஜினியர் ஆண்டவர், அதை கட்டி கொண்டிருக்கிறவர்
நோவா சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டிட்டார். வேலையில் எந்த போராட்டமும் கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு போராட்டம் இருக்குதா, உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா, அதை குறித்து விவரம் தெரியலையா, நஷ்டத்தை சந்திக்கிறீங்களா, கஷ்டத்தை சந்திக்கிறீங்களா, உங்களை ஏமாத்துறாங்களா, அப்படின்னா நீங்கள் தேவனோடு போராடி கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, தேவனோடு போராடுகிறத விட்டுட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய வியாபாரத்துக்காக, உங்களுடைய விவசாயத்துக்காக, உங்களுடைய காரியங்களுக்காக தேவன் பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுப்பார். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுப்பார். நான் சொல்றது எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு நம்ம செய்கிற வேலையிலையோ வியாபாரத்திலோ நம்ம வெற்றி பெற முடியாமல் இருப்பதற்கு காரணம் விவரம் தெரியாம தான். வியாபாரத்தை குறித்து விவரம் தெரியாம தான். ஆனால் தெரிஞ்சா சக்சஸ் பண்ணிடுவோமே. ஆனால் நமக்கு தெரியணும்னா நமக்கு தேவன் வேணுமே. அவர் பக்கத்தில் இருந்துட்டு கரெக்டாக சொல்லுவார். ஏன்னா உலகம் மாறும், காலங்கள் மாறும். முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டிடி பூத்துன்னு ஒன்று இருந்துச்சு. அது இருக்குதா? நீ கேள்விப்பட்டிருக்கியா எஸ்டிடி பூத்துன்னு? சில பிள்ளைகளுக்கெல்லாம் அது என்னென்னு தெரியாது. ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், உள்ளே போய் நின்றுட்டு பேசணும். வெளிநாட்டில் இருந்து பேசுவாங்க. எஸ்டிடி பூத்து. இன்றைக்கி அந்த பூத்துகளே கிடையாது. இன்றைக்கி அந்த பூத்துகளெல்லாம் எதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இதுக்குள்ளே வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த இது போடுவோமே, பாட்டெல்லாம் போடுவோமே, சிடி பிளேயர், அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுவும் போயிடுச்சு. இனி வரும் காலங்களில் இந்த உலகம் எப்படி மாறும்னு தெரியாது. ஆனால் நீங்கள் உலகத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சார்ந்து உங்கள் தொழிலை நடத்திக்கிட்டு இருப்பீங்க. இது அப்படியே இருக்கும்னு நினைப்பீங்க. சூழ்நிலை மாறிடும், நஷ்டப்பட்டு போயிடுவீங்க. அப்போ ஆண்டவர் அட்வைசர், இன்ஜினியர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆண்டவர் பக்கத்தில் இருந்தார்னு வச்சுங்களேன், நேக்கா இதை செய்யாத, அதை செய், அதை செய், அதை செய்யன்னு நம்மளை வெற்றிகரமாக நடத்திடுவார். போராட்டங்கள் இல்லாமல் கர்த்தர் நடத்திடுவார். இந்த பட்டாசு தொழிற்சாலையிலேயுமே ஆண்டவருடைய அட்வைஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் விபத்தில்லா, நஷ்டமில்லா ஒரு வேலையை சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்கள் பக்கத்தில் அவர் சொல்லி கொடுப்பார், இதை செய்யாதம்பார், இதை செய்யும்பார். நீங்கள் அவர் செய்ய சொல்கிறபடியெல்லாம் செஞ்சீங்கன்னா கரெக்டாக நடக்கும். நோவாவுக்கு வேலையில் போராட்டம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்களும் வேலையில் போராட வேண்டியதில்லை. அவர் கூட போராடுற மாதிரி இருந்தார். அவர் கூட போராடி அவரை வரவிடமாக்கி நீங்கள் மட்டும் செஞ்சு நஷ்டம், கஷ்டம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், தேவனோடு என்ன செய்யாத, போராடாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தேவனோடு போராடாதீங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல வாலிபர்கள்லாம் தலையை நிமிர்ந்து பார்த்து கவனிங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 7:17. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. கிளம்பு. யாரு சொன்னது? வெள்ளம் நோவாவின் பேழையை பார்த்து கிளம்பு. உன் கூட நாங்கள் போராடுவதற்காக அனுப்பப்படலை, நீ போ. எங்கள் கூட போராடுவதற்கு இந்த பூமியில் மனுஷர்கள் இருந்தாங்களே, அவங்க தான் எங்கள் கூட போராடுவாங்க. நாங்கள் அவங்க கூட போராடி அவங்கள அழிச்சிருவோம், அவங்கள மேற்கொண்டுருவோம். ஆனால் நீங்கள் போங்க அப்படின்னு அந்த வெள்ளங்கள் கிளம்ப பண்ணிட்டு பேழை வெள்ளத்துக்கு மேலே மிதந்தது. அதாவது இயற்கையோடு போராட்டம், மின்சாரத்தோடு போராட்டம், இந்த உலகத்தில் இருக்க ஏதோ ஒரு சக்தியோடு கூட உங்களுக்கு ஒரு போராட்டம் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் தேவனோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே
உங்கள் கூட போராட விரும்பாமல் உங்களை அனுப்பி விட்டுருது. என் கூட போராட வேற ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஆளை போய் சேதப்படுத்துது, வேற ஆள் கூட போய் மோதுது அப்படின்னா நீங்கள் தேவனோடு போராடலைன்னு அர்த்தம். ஆனால் உங்கள் கூட போராடுகிறது அப்படின்னா நீங்கள் தேவனோடு போராடி கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். வெள்ளம் 40 நாட்கள், மேலிருந்து மதகுகள், கீழிருந்து ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுகிறது. பூமி 40 நாளில் நிறைஞ்சு போச்சு. உயர்ந்த மலைகளுக்கு மேலே 15 முழம் தண்ணீர். ஆனால் அந்த வெள்ளம், அந்த தண்ணீர் நோவாவின் பேழையை சேதப்படுத்த முடியலை. வெள்ளத்துக்கு மேலே மிதந்தது பேழை. எவ்வளவு வெள்ளம் வருதோ அதுக்கு மேலே, எவ்வளவு வெள்ளம் வருதோ அதுக்கு மேலே, எவ்வளவு வெள்ளம் வருதோ அதுக்கு மேலே. ஜெயம், வெற்றி. வெள்ளத்தோடு போராட்டத்தில் வெற்றி நோவாவுக்கு. ஆனால் மற்ற மனிதர்களெல்லாம் வெள்ளம் வரும்பொழுதெல்லாம் அது கூட போராடி பார்த்தாங்க. படகை வச்சு தப்பிச்சு பார்த்துருப்பாங்க. பிள்ளைகளை காப்பாற்றணும், பொண்டாட்டியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மேலான பகுதிகளுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அங்கேயும் வெள்ளம் வந்திருக்கும். அப்படியே ஓடி 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 கடைசியில் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்டிருப்பாங்க. தேவனோடு போராடுகிறவனுக்கு போராட்டத்திற்கு முடிவே இருக்காது. ஆனால் தேவனோடு போராடாதவனுக்கு ஒரு போராட்டங்கள் இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போராடணும்னு வருகிறவைகள் கூட உனக்கு கீழே தான் இருக்கும், உன் கூட மோதாது. ஏன்னா நீ தேவனோடு போராடாதவன். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிகிறது? தம்பி, நீ வெள்ளத்தோடு போராட போறியா? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன். நீ வெள்ளத்தோடு போராட போறியா? வெள்ளத்தோடு போராடணும்னா ஆண்டவர் கூட போராடு. பக்கத்துல பேசுங்க, ஆண்டவர் கூட போராடு. ஆனால் வெள்ளத்தோடு போராடாம வெள்ளத்துக்கு மேலே, ஜலப்பிரளயத்துக்கு மேலே, வெள்ளம் எவ்வளவு வருதோ அதுக்கு மேலே, வெள்ளம் எவ்வளோ வருதோ அதுக்கு மேலே, அப்படி ஒரு வெற்றி வாழ்க்கை வாழணும்னா நீ தேவனிடத்தில் போராடாம தேவனோடு சமாதானமாயிரு. தேவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கு, தேவனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கு. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. என் வாழ்க்கையில் இந்த போராட்டத்துக்கு முடிவில்லையா, என் வாழ்க்கையில் இந்த உபத்திரவத்துக்கு முடிவில்லையா என்று கேட்குறீங்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த போராட்டங்களை முடிப்பதற்கு நான் வல்லவராக தான் இருக்கிறேன். ஆனா நீ என் கூட போராடுறியே, எனக்குள்ள மன கஷ்டத்தை உண்டாக்குறியே, என் மனசை பாடா படுத்துறியே, என்ன ஒரு நாள் அது நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறியே, என் உள்ளத்துல ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை நீ விதைக்க மாட்டேங்கிறியே. அதனாலதான் உன் போராட்டத்தை நான் தடுக்க முடியல, அதனாலதான் நான் உன் போராட்டத்தை தடுப்பது இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து இன்னையிலிருந்து தேவனோடு 1% கூட என்னுடைய போராட்டம் இருக்காதுன்னு சொல்லி நீ தீர்மானம் எடுத்துட்டு உன் வாழ்க்கையை நடத்தி பாரு. எல்லா அமைதியும் எல்லா சமாதானமும் உன் வீட்டுக்கு வந்து சேரும். நீ செய்யற வேலையில நீ போராட மாட்ட. உனக்கு விரோதமா இயற்கை எழும்பாது. எழும்பி வருகிற இயற்கை கூட உனக்கு முன்னாடி மண்டையிட்டு ஓடும். நான் சொல்றத நம்புறவங்க நிறைய பேர் இல்ல. நம்புறவங்க இருந்தீங்கன்னா நல்ல தலைக்கு மேல கடை கை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்களேன். ஏன்னா தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் நினைச்சா எதையும் செய்ய முடியும். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், உன் போராட்டங்களை ஓய பண்ணுகிறவர், உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய நோய்களை கூட சுகமாக்கி உன் போராட்டத்தை ஓய பண்ணுகிறவர். 38 வருஷமா சுகத்துக்காக போராடின ஒரு மனுஷனுக்கு 1 செகண்டில் சுகம் கொடுத்த தெய்வம் இயேசு தெய்வம். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படி சொன்னார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து சுகம் பெற்று போனான். ஆனால் அவனுடைய போராட்டம் 38 வருஷம் சிஸ்டர், 38 வருஷம். அந்த பெதஸ்தா குளத்தில் ஒரு தேவதூதன் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கலக்கும் பொழுது யாராவது முதல்ல இறங்கி குளத்துக்குள்ளே இறங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுகம். ஆனால் இவன் குளம் கலக்கப்படுறதை பார்க்குறான். இவன் இறங்குறதுக்கு முன்னாடியே வேற ஒருவன் இறங்கி சுகத்தை பெற்று போயிடுறான். ஏமாற்றம்,
வியாதியிலிருந்து சுகத்துக்காக போராட்டம். நீங்கள் கூட அப்படித்தான் ஆஸ்பத்திரியாக அலைஞ்சிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ போராட தேவை கிடையாது, நானே உன் பரிகாரியான கர்த்தர், நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன்னை சுகமாக நடத்துவேன், நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல கை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்களேன். நான் உன் சுகத்துக்காக சிலுவையில் என் கைகள் ஆணி அடிக்க கொடுத்திருக்கிறேன், என் முதுகில் வாரினால் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். 2024 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உன் நோய்களை சிலுவையில் சுமந்துட்டேன் பிரதர், உன் நோய்களை சிலுவையில் சுமந்துட்டேன். உங்களுக்கு ஒரு நோய் வந்து அந்த நோய் சரியாகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நோயோடு போராடுறீங்க. அந்த போராட்டம் நீங்கள் தேவனோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. உஷாராயிரணும். உங்கள் போராட்டத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். தேவனோடு நீங்கள் போராடுகிற அந்த போராட்டத்தை மாற்றிக்கொள்ளணும். புரிதான் நான் சொல்லுகிறது? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மளை சமாதானத்தோடு தான் நடத்த விரும்புவார். நம்ம போராடுகிறத அவர் விரும்ப மாட்டார். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 7, 8, 9. தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவினிடத்தில் பேழைக்குள் உட்பட்டன. அல்லேலூயா. உற்சாகமா 2 கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கிற மிருகங்கள், பிராணிகள், இவைகளெல்லாம் நீங்க ஒன்று சேர்த்து விடுவீர்களா? ஒரு கோழியை உங்களை பிடிக்க சொன்னா நீங்க காலி ஆகிடுவீங்க. ஏன்னா அந்த கோழி உங்களை ஓட வச்சு உங்களை காலியாக்கிறோம். எங்களுக்கு கூட ஒரு குடும்பத்தார் ஒரு கோழி கொடுத்தாங்க முன்னாடி. அதை மேலே அடைச்சி வச்சுருந்தோம். எப்படியோ கட்டை விற்று எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு. இந்த பக்கம் ஓடுது. கடைசியில் இந்த மயில்சாமி இருக்கான் பாருங்க, அவன் பேர் என்ன, முனியசாமி, அவன்கிட்ட சொல்லி அவனுடைய சகோதரன் நினைக்க ஓடி பிடிச்சி கொண்டு வந்துட்டானுங்க. கொண்டு வந்த பின்பு நேர கறிக்கடைக்கு கொண்டு போய் அதை சுத்தம் பண்ணி சாப்பிட்டோம். இனி நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. ஒரு கோழியை பிடிக்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ போராட்டம் கோழியோடு. ஆனால் நோவா காலத்தில் யானையிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிங்கம், புலி, கரடி, பூரா, தேள், பாம்பு, இன்னும் சொல்லுங்களேன், பறவைகள், ஊரும் பிராணிகள். இது எல்லாமே நோவாவினுடைய பேழைக்குள் எப்படி வந்துச்சு? மிருகங்களோடு அவன் போராடினானா? இல்லை. பேழையை கட்டி வச்சுட்டு நிற்கான். ஆனால் அந்த உணர்வுள்ள மிருகங்கள் ஒன்றா ஜோடா உள்ள வருது. எதெல்லாம் தான் பிழைக்கணும்னு விரும்பிச்சோ அதெல்லாம் உள்ள வருது. மிருகங்களுக்கு உணர்வு இருக்கிறது. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இயற்கை சீற்றங்கள் வருவதற்கு முன்பாக மனுஷன் அறிகிறதுக்கு முன்னாடியே பறவைகளும் மிருகங்களும் அறிஞ்சிரும். அதனால் ஓடும், கத்தும். ஆனால் அது மனுஷர்களுக்கு புரியாது. அழிவு வந்த பின்பு தான் புரியும். ஆனால் மிருகங்களை தேவன் அப்படி படைச்சிருக்கிறார். அதனால் இந்த வெள்ளம் வரப்போகிறத உணர்ந்து, அந்த அழிவு வரப்போகிறத உணர்ந்து பேழைக்குள்ளே உணர்வுள்ள மிருகங்கள்லாம் பிரவேசிக்கிறது. அந்த உணர்வுள்ள மிருகங்கள் தான் இன்றைக்கி உயிரோடு இருக்குது இந்த பூமியில். அல்லேலூயா. நோவாவுக்கு மிருகங்கள் கூடயும் போராட்டம் கிடையாது. ஆவியானவர் சொல்கிறார், உன்னுடைய போராட்டம் தேவனோடு இல்லை அப்படின்னா உன்னை இந்த உலகத்தில் சேதப்படுத்துவதற்கு ஒரு நாயை கூட தேவன் அனுமதிக்க மாட்டார், சர்ப்பங்களை அனுமதிக்க மாட்டார். ஏன்னா மிருகங்களுக்கு உன்னை குறித்துதான ஒரு பயத்தை தேவன் உண்டாக்கி வச்சிருப்பார். ஏன்னா நீ தேவனோடு போராடாதவனே, உனக்கு மிருகங்களோடு போராட்டங்கள் இல்லையே. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? மிருகங்களோடும் போராட்டம் இல்லை.
நீங்கள் ரோட்டில் போகும்பொழுது உங்களை பார்த்து லொல்லுன்னு குலைக்குதான் நான் போராட்டம் இருக்குது. உஷாராயிருங்க. உண்மையை சொல்கிறேன். வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணி, ஏசப்பா நான் உங்கள் கூட ஏதாவது போராடுறேன்னாப்பான்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட அந்த ஒப்புரவை, அதாவது ஒப்புரவாயிட்டிங்கன்னா, சரிப்படுத்திட்டிங்கன்னா, அடுத்து நீங்கள் போகும்பொழுது உங்களை குறைச்ச நாய் உங்களை பார்த்து துள்ளி குதிச்சு ஓடும். ஏன் தெரியுமா? போராட்டங்களை ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு? மாற்றிட்டார். மிருகங்கள் மாத்திரமல்ல, மிருகங்களை போல சில மனிதர்கள், ரவுடிகள், இந்த கோலியாத்துகள், அதாவது பணம் பலம் இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளை மிரட்டுவாங்க. அந்த மாதிரி மனிதர்களுக்கும் தேவன் நம்மளை பாதுகாப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், தேவனோடு நம்ம போராடாமல் இருந்தோம்னா இந்த உலகத்தில் நம்மளோடு போராட எந்த போராட்டங்களும் இருக்காது. ஏன்னா நம்ம தேவனோடு போராடாதவர்களை நல்ல தலைக்கு மேலே கூட கை தொட்டி தேவனை மகிமைப்படுத்து. நிறைய கை உயரலை, நல்ல கை உயர்த்தி இயேசுவே அப்படி சொல்லுங்களேன். எங்களுக்கு எதோடு கூட போராட்டம் கிடையாது. எங்களுக்கு போராட்டம் எல்லாம் பேய்களோடு, பிசாசுகளோடு, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆனால் எங்களுக்கு போராட்டம் வேற ஆண்டவர்களோடு கூட கிடையாது. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவனோடு போராடக்கூடாது. நாம் தேவனோடு போராடக்கூடாது. தேவன் நம்மளை பார்த்து நான் உன்னிடத்துல போராடுவதில்லைன்னு சொல்ற அளவுக்கு நாம் அவரோடு கூட போராடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறது, கெட்டு போகிறது. அவங்க தேவனோடு தான் போராடுவாங்க. சர்ச்சில் தான் மீசையை முறுக்குவாங்க, பாஸ்டர்கிட்ட தான் மீசையை முறுக்குவாங்க. அவங்களுடைய பகை, அவங்களுடைய குறை சொல்லுதல் ஊழியத்தை பற்றி தான் இருக்கும், ஊழியக்காரனை பற்றியதாக இருக்கும், தேவனை பற்றியதாக இருக்கும். அவங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே விசுவாசி மாதிரி போராடி கொண்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் போராடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் முடியாமல் போயிடும். ஆனால் நோவா மாதிரி நீங்கள் தேவனோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும். நிச்சயமாக போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். உங்கள் குடும்பத்தில் போராட்டம் இருக்காது, சரீரத்தில் போராட்டம் இருக்காது. குறிப்பாக சொல்கிறேன், நிம்மதியாக தூங்க வைப்பார். உங்கள் மனதில் கூட கர்த்தர் போராட்டங்களை அனுமதிக்க மாட்டார். இன்றைக்கி நிறைய பேர் நிம்மதியை தூங்குறது கிடையாது. நடு ராத்திரியில் எந்திரிச்சு தூக்கம் வராமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிற எத்தனை பேர் உண்டு. மன போராட்டம். தூங்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் சரீரத்தில் வியாதி வந்துடும். இரவு நேரத்தில் நல்லா தூங்கணும். அதுவும் அந்த பாதி ராத்திரிக்கு மேலே தான் நம்முடைய கல்லீரெல்லாம் ஒர்க் ஆகும். சில உறுப்புகளெல்லாம் அதனுடைய வேலையை செய்யும். அந்த நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா அது திரவத்தை சுரக்காது. கஷ்டம். சுகரு, ப்ரெஷரு, இந்த மாதிரி வியாதிகள் வந்துடும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு தூங்குறதுக்கு எத்தனை மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு? எத்தனை மணி நேரம் கொடுத்துருக்காரு? 8 மணி நேரம் கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த 8 மணி நேரத்தில் கூட 2 மணி நேரத்தை செல்லுக்கு கொடுத்து அடக்கம் பண்ணிடுறீங்க. 10 மணிக்கு நீங்கள் செல்லை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தூங்குனீங்கன்னா தூக்கம் வராது. 11, 12 ஆயிரும். அடுத்து 1, 2, 3, 4, 5 காலையில் கொக்கரக்கோன்னு கோழி கூவிடும். அப்புறம் பள்ளிக்கூடத்தில் போய் தூங்கி மனுஷனுடைய நித்திரையை கெடுக்கிறதுக்கு பிசாசு நிறைய வேலை செய்வான், மக்கள் நிறைய வேலை செய்வாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. நல்லா தூங்குங்க. கர்த்தர் உங்களை தூங்க வைக்கணும்னு விரும்புகிறார். ஆமென். தேவனோடு போராடாதீங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள். தேவனோடு போராடாதீங்க. தேவனோடு போராடாமல் இருப்பது எப்படி? ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். தேவனோடு போராடாமல் இருப்பது எப்படி? இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உங்கள்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம்.
தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. அவன் மாம்சம் தானே. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். 120 வருஷம் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வெளியே எதுக்கு எந்திரிச்சு போறாப்ல? யார் எந்திரிச்சு போனது? இடையில எந்திரிச்சு போகாதீங்க, தயவு செய்து சொல்றேன். கர்த்தர் நல்லது. முழுசா ஆண்டவருடைய வார்த்தையை கேளு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. 2 குரூப்ஸ். ஒன்று, தேவனோடு உறவாயிருந்த தேவ புத்திரர் குரூப்ஸ். தேவனோடு இருந்த உறவை உடைச்சிச்சு. தேவனோடு கட்டியிருந்த உறவை உடைச்சிச்சு. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக நல்ல நல்ல வீடுகளை, அழகழகான கட்டப்பட்டிருக்கிற வீடுகளை புல்டோசரை கொண்டு வந்து இடிப்பாங்க. அதே மாதிரி இந்த தேவ புத்திரர்கள் தேவனோடு கூட இருந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை உடைச்சாங்க. தேவனோடு இருக்கக்கூடிய உறவை உடைச்சாங்க. ஆனால் நோவா அப்படி அல்ல. தேவனோடு கூட இருந்த அந்த உறவை கட்டிக்கொண்டே இருந்தார். தேவனோடு இருக்கிற அந்த உறவை கட்டுவதற்கு முதல்ல உத்தமனாக இருந்தார், நீதிமானாக இருந்தார். அதுக்கடுத்து தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோடு கூட நடந்தார், உறவை கட்டினார். நீங்கள் தேவனோடு ஏற்கனவே இருக்கிற அந்த உறவை கட்டி கொண்டிருக்கிறீங்களா? அல்லது தேவனோடு இருக்கிற அந்த உறவை உடைத்து கொண்டிருக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்களேன். தேவனோடு இருக்கிற அந்த உறவை உடைச்சிட்டிங்களா? அல்லது தேவனோடு இருக்கிற அந்த உறவை கட்டி கொண்டிருக்கிறீங்களா? ஆனால் நிறைய பேர் தேவனோடு இருக்கிற அந்த உறவை, அந்த ஐக்கியத்தை உடைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்பொழுது உடைக்கிறாங்க? இந்த தேவனோடு இருக்கிற உறவை எப்பொழுது உடைக்கிறாங்க? இன்னொன்றை தெரிந்தெடுத்து தேவனை புறக்கணிச்சு இந்த தேவ புத்திரர்கள், மனுஷ குமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு ஆசைகளுக்காக, இச்சைகளுக்காக, பல திருமணங்களை பண்ணிக்கொள்வதற்காக தேவனை தள்ளிட்டாங்க. இன்னைக்கு பாவத்துக்காக, இச்சைகளுக்காக தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சமூகத்தை தள்ளுகிற எத்தனையோ கூட்டம் உண்டு. வாலிப பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் உண்டு. குடும்ப தலைவர்களையும் குடும்ப தலைவிகளையும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. ஹல்லேலூயா. இதுதான் தேவனோடு போராடி கொண்டிருக்கிற கூட்டம். தேவனுக்கு ஏற்கனவே வாழ்க்கையில், தேவனுக்கு ஏற்கனவே இருதயத்தில் இடம் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் புதுசாக நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது கேர்ள் ஃப்ரெண்டோ அல்லது பாய் ஃப்ரெண்டோ கிடச்சிருப்பாங்க.
அவங்களோடு கூட இருக்கிற அந்த உறவை கட்டி கொண்டிருப்பாங்க, அவங்களோடு இருக்கிற அந்த உறவை புதுப்பிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் அந்த தேவனோடு இருக்கிற அந்த உறவை, இந்த தேவனோடு இருக்கிற அந்த உறவை அப்படியே தள்ளிடுவாங்க. இது தேவையில்லை, இது நமக்கு பிரயோஜனம் இல்லை, இது நமக்கு வேண்டாம்னு சொல்லிவிட்டு கொஞ்ச காலம் கழித்து பார்த்தா போராட்டங்கள் அதிகரிச்சிடும். ஹல்லேலூயா. நாம் உறவை உடைக்கிறவர்கள் அல்ல, நாம் உறவை கட்டுகிறவர்களாக இருக்கணும். இந்த நோவாவுக்கு மனைவி இருந்தாங்க, இந்த நோவாவுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, இந்த நோவாவுக்கு மருமக்கமார்கள் இருந்தாங்க. ஆனால் எவ்விதத்திலையும் தேவனோடு இருக்கிற அந்த உறவை அவர் தள்ளலை, தேவனோடு இருக்கிற அந்த உறவை அவர் புறக்கணிக்கலை. அவர் தேவனுக்கு பயந்து நடுங்கிறவராக காணப்பட்டார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் நிருபத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் பயபக்தி உள்ளவனாக ஞாயிற்றுக்கிழமை ஆனா அவருக்கு ஒரு நடுக்கம், தேவனை குறித்த ஒரு நடுக்கம். தேவனை ஆராதிக்கணும், தேவனை தேடணும், தேவனோடு பேசணும், தேவனோடு நடக்கணும், தேவனை ஆராதிக்கணுங்கிற ஒரு நடுக்கம் அவருக்குள்ள இருந்தது. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவரிடத்துல உத்தமமா இருக்கணும், அவரிடத்துல நேர்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பயபக்திக்குரிய வாழ்க்கையா மாத்திக்கிட்டாரு. அதனால அவர் உறவை கட்டினார். அதனால எதுவுமே அவரோடு போராட முடியல. தேவன் அவரோடு கூட இருந்தபடினால, இவர் தேவனோடு கூட இருந்தபடினால எந்த போராட்டங்களும் அவருக்குள்ள வந்து போராட முடியல. குடும்பத்தில் சமாதானம், பிள்ளைகளுக்குள்ள சமாதானம், மருமக்கமார்களுக்குள்ள சமாதானம். மொத்தமா 8 பேரும் பேழைக்குள்ள பிரவேசிக்கிற அளவுக்கு தேவன் அவருடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்து வச்சிருந்தாரு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்தா உங்க பிள்ளைங்க சர்ச்சுக்கு வர மாட்டேங்குதே, உங்க பிள்ளைங்க சர்ச்சுக்கு வந்தா நீங்க வர்றதில்லையே. இன்னைக்கு எத்தனை குடும்ப தலைவிகள் தங்களுடைய கணவரோடு இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. உலகத்துக்கு கணவன் மனைவி, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில கணவன் இல்லை, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகள் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, உன்னுடைய உறவு கட்டப்படுகிறதெல்லாம் உலகத்தோடு தானே, நண்பர்களோடு தானே, உறவுகளோடு தானே, தேவனோடு இல்லையே. தேவனோடு பேசுறீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? ஜெபம் பண்றீங்களா? சர்ச்சில் ஜெப கூட்டம் வச்சாலும் வர்றது கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வச்சாலும் வர்றது கிடையாது, வெள்ளிக்கிழமை உபாசம் வச்சாலும் வர்றது கிடையாது, முழுரிச்சம் வச்சாலும் வர்றது கிடையாது. பிற எப்படி உறவை புதுப்பிப்பீங்க? தேவனோடு எந்த அளவுக்கு பேசுறீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தேவனோடு எந்த அளவுக்கு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களோடு கூட பேசுவாரு. உங்களுடைய உறவு பலப்படும், உங்களுடைய உறவு கட்டி எழுப்பப்படும். ஆனா எல்லார் கூடயும் பேசுறது, ஆனா தேவன் கூட மாத்திரம் என்ன செய்யறது இல்லை, பேசுறது இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தூங்குறீங்களா, முழிச்சிருக்கிறீங்களா? நீங்கள்லாம் தேவனோடு பேசுவீங்களா? தேவனோடு பேசுவீங்களா? பின்னாடி இருக்கிறவங்க, நாங்கள்லாம் தேவனோடு பேசுவோம் பாஸ்டர், நாங்கள் தேவனோடு சஞ்சரிப்போம் பாஸ்டர், நாங்கள் தேவனோடு உறவாடுவோம் பாஸ்டர்னு சொல்கிறவங்க 2 கைகளை உயர்த்தி காமிங்க. நல்ல கையை உயர்த்தி காமிங்களேன். இவங்களுக்கெல்லாம் பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் வேறு ஆள் கூட நாங்கள் உறவாடிக்கிறோம். ஆமாம், ஷேட்டிங் வாட்ஸ்அப்பில் ஹை ஹை. அதாவது உலகத்து உறவுக்கும் ஆண்டவரோடு இருக்கிற உறவுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? உலகத்து உறவு பிரயோஜனம் உள்ளது மாதிரி தெரியும், ஆனால் அதில் ஒன்றும் இருக்காது முடிவில். ஆனால் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவில் ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் முடிவில் லாபம் இருக்கும். நான் சொல்லுறது புரியுதா உங்களுக்கு? கைகளை ஒரு தலையிலையோ சொல்லுங்களேன். ஒன்று இல்லாத நிலையில் நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவங்களா இருந்து பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நிறைவு உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். ஒரு நிறைவு. நான்லாம் தேவனோடு நடக்க பழகி கொண்டேன், தேவனோடு சஞ்சரிக்க பழகி கொண்டேன். என்னுடைய தனிமையின் நேரங்கள், அது பிரயாண நேரமாக இருந்தாலும் அல்லது நடந்து போகிற நேரமாக இருந்தாலும், நான் தனிமையாக இருக்கிற நேரங்கள் பார்த்தீங்கன்னா தேவனோடு தான் பேசிக்கிட்டு இருப்பேன், உறவாடி கொண்டிருப்பேன். தேவன் எனக்கு வார்த்தைகளை கொடுப்பார், தேவன் எனக்கு ராகங்களை கொடுப்பார், நான் அவரை பாடி ஆராதித்து கொண்டிருப்பேன்.
அந்த உறவை கட்டி எழுப்பிக்கொண்டே இருப்பேன். தாவீது போல. நான் ஆராதனைக்கு முன்னாடி கூட சொன்னேன், நான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற உறவை கட்டி எழுப்பினார். சின்ன பையன்தான், ஆனால் தேவன் நம்பின ஒரு நம்பிக்கைக்குரிய பையன் தாவீது. சவுலை தள்ளிட்டு ராஜாவா ஏற்படுத்தும் பொழுது தாவீது கூட பிறந்த 7 பேரை ஆண்டவர் புறக்கணிச்சேன்னு சொல்றாரு. வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற அந்த தாவீதை அழைச்சி இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. 17 வயசு நிரம்பின வாலிபன், இளைஞன். ஆனால் அவனை ஆண்டவர் நம்புறாரு. அவன் வயசில் தான் குறைந்த வயசு, தோற்றத்தில் தான் இளைஞன். ஆனால் ஆண்டவரோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் எல்லாரையும் விட மூத்தவன். தேவனோடு நடக்கிறதுல, தேவனோடு சஞ்சரிக்கிறதுல, தேவனை பாடுறதுல, தேவனை உயர்த்துறதுல, தேவனோடு பேசுறதுல, தேவன் அவரோடு கூட பேசுகிறதுல, அதுல எல்லாம் எல்லாரையும் விட மூத்தவன். தேவனுடைய அனுபவங்கள் அதிகம். நீங்களும் தேவனோடு பேசுங்க. நம்ம கண்ணுக்கு தான் ஆண்டவர் தெரியலை, ஆனால் நீங்கள் பேசுங்களேன், பதில் சொல்லுவார் உங்களுக்கு. பக்கத்து பார்த்து சொல்லுங்களேன், நம்ம கண்ணுக்கு தான் ஆண்டவர் தெரியல, ஆனால் நீங்கள் பேசுங்களேன், தேவன் உங்களிடத்துல பேசுவார், உங்களுக்கு பதில் கொடுப்பார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இவ்வளோதானே உங்கள் கை தட்டு. உங்கள் உறவை புதுப்பிங்க. இந்த அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறோம்ல, அதெல்லாம் எதுக்கு பேசுகிறோம்? சும்மாவே பேசுகிறோம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான், தேவனோட ரகசியங்களை பேசுகிறான். நீ அந்நிய பாஷையில் பேச, ஆண்டவர் உன் கூட பேசிக்கிட்டே இருப்பார், உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்கும். இரவில் நீ தூங்கும் பொழுது நீ என்ன பேசுன, ஆண்டவர் உன்ட்ட என்ன பேசுனேங்கிறத வெளிப்படுத்திடுவார் ஆண்டவர். அது உறவு வளரும், பக்தி விருத்தி அடைவீங்க. நான்லாம் அப்படித்தான். நான் சென்னையில் வேலை செய்யும் பொழுது அந்நிய பாஷை அதிகமாக பேசுவேன். சைக்கிளில் தான் வேலைக்கு போவேன். போகும்போது அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன். யாராவது எதிர வந்தாங்கன்னா ஒரு பாடல் ஆரம்பிச்சிருவேன். பிறகு அவங்க போகும், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். மிஷின்களுக்கு பின்னாடி, ஐஸ்கிரீம் மிஷின்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், அதுகளுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருப்பேன். வேலை முடிஞ்சோடனே ஒரு 1 மணி நேரம் அந்நிய பாஷையிலேயே ஜெபிப்பேன். அப்படியே அந்த உறவை நான் வளர்த்தேன். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுக்குறாரு, நம்ம ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை செய்கிறாரு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்குறாரு. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். நீங்களாம் ஆண்டவரோடு பேச பழகிக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேச பழகிக்கொள்ளுங்க. நோவா தேவனோடு சஞ்சரித்தான், அது மாதிரி நீங்களும் தேவனோடு சஞ்சரிங்க. சஞ்சரித்தல் என்பது அவர் பேச நீங்கள் பேச, அவர் பேச நீங்கள் பேச, அதான் சஞ்சரித்தல். பேசுவீங்களா? எத்தனை பேர் பேசுவீங்க? இந்த நண்பர்களோட பேசுகிறீங்கள, அது மாதிரி யார் கூட பேசுங்க? சொல்லுங்கள் தம்பி, ஏசப்பா கூட பேசுங்க. பேசி பாருங்களேன், உறவு வளரும், உயர்வு வரும். தாவீதுக்கு உயர்வு வந்தது மாதிரி உங்களுக்கும் உயர்வு வரும். அதுவும் உயர்வு உங்களை வீட்டுக்கு தேடி வரும். உங்கள் கதை வந்து தட்டும். நீங்கள் நினையாத நேரத்தில் நீங்கள் உயர்த்தப்படுகிறத நீங்கள் காண்பீங்க. அல்லேலூயா. இந்த உறவை உடைச்சவன் சவுல். ஆனால் அவனுடைய வாழ்க்கை பழைய ஏற்பாட்டில் பாழாக போயிடுச்சு. கடைசி வரைக்கும் தேவன் அவங்க கூட பேசவே இல்லை. நீங்கள் அவனுடைய சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்காக அவனுடைய இருதயம் தத்தளிக்குது. தேவன் பேசிட மாட்டாரா? சொப்பனத்தில் பேசிட மாட்டாரா? வார்த்தையினால பேசிட மாட்டாரா? தீர்க்கதரிசி அனுப்பி பேசிட மாட்டாரா அப்படின்னு தத்தளிக்கிறது. ஆனால் கடைசி வரைக்கும் பேசலை. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை அவன் புறக்கணிச்சான். அற்பமான பொருட்களுக்காக அந்த உறவை உடைச்சான். நோவா காலத்தில் பெண்களுக்காக அந்த உறவை உடைச்சாங்க, இவன் பொருட்களுக்காக உடைச்சான். இந்த உலகத்தில் தேவனை விட மேலானது எதுவுமே கிடையாது. தேவனுக்காக நீங்கள் எதையும் தூக்கி எறிங்க, நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் வேற எதுக்காகவும் தேவனை தூக்கி எறியாதீங்க. தேவனுடைய உறவு ரொம்ப முக்கியமானது. இந்த உறவை கட்டுங்க, இந்த உறவை பலப்படுத்துங்க, இந்த உறவை அற்பமாக நினைக்காதீங்க. இந்த உறவு தான் உங்கள் போராட்டங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வரும்.
அமைதியை காண்பீர்கள். போராட்டங்களுக்கு முடிவை கொண்டு வரும். கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனம். தம்பி பேசுகிறத விட்டுறணும், நான் சொல்கிறத கவனிக்கணும். பைபிளை திறந்து பார். என்ன சொன்னேன்? ஆதியாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனம். அன்றைய தினமே எடுத்துக்கோ, எடு. 7வது அதிகாரம் 13வது வசனம். அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் குமாரருடைய 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நான் சொல்லுகிறத நல்லா கவனமாக கேளுங்க. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். உற்சாகமாக கேட்குறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உணர்வோடு கேட்குறவங்களாம் 2 கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது கடைசி காலம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்துலையும் நடக்கும்னு சொல்லியிருக்கிறார். ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறார். மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பாரோ அப்படிங்கிற வசனம் சபைகளில் நிறைவேறுகிறத நம்ம பார்க்க முடியும். முந்தி இருந்த விசுவாசம் வாலிபர்களுக்குள் இல்லை, விசுவாசிகளுக்குள்ளே இல்லை, இழந்து போய் நிற்கிறார்கள். இனி வரும் காலங்களில் இந்த விசுவாசம் காண முடியுமோ? ஏன்னா உலகம் மனுஷர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசத்தை திருடி கொண்டு இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட வசனங்களை, சத்தியங்களை நம்மிடத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. நோவாவினுடைய வீட்டில் நோவாவினுடைய மனைவி, நோவாவினுடைய 3 மகன்கள், நோவாவினுடைய 3 மருமக்கமார்கள் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நோவா முதல்ல உறவை கட்டினான். ரெண்டாவது எதை கட்டினான்? விசுவாசத்தை கட்டினான். யாருக்குள்ளே கட்டினான்? மனைவிக்குள்ளே விசுவாசத்தை கட்டினான். மகன்களுக்குள்ளே விசுவாசத்தை கட்டினான். மருமக்கமார்களுக்குள்ளே விசுவாசத்தை கட்டினான். 8 பேர், ஒன்று கூட மிஸ் ஆகலை. இன்னைக்கு உங்களிடத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களா? நீங்க விசுவாசிக்கிறது மாதிரி உங்க பிள்ளைகள் விசுவாசிக்கிறாங்களா? நீங்க விசுவாசிக்கிறது மாதிரி உங்க கணவர் விசுவாசிக்கிறாரா? நீங்க விசுவாசிக்கிறது மாதிரி உங்க மனைவி விசுவாசிக்கிறாங்களா? நீங்க விசுவாசிக்கிறீர்கள் என்றால் அந்த விசுவாசம் உங்க குடும்பத்தில் எல்லாருடைய விசுவாசத்துக்கும் காரணமாகுமே. நீங்க விசுவாசிக்கிற மாதிரி காமிச்சுக்கிறீங்க, ஆனால் அது உண்மையான விசுவாசம் அல்ல. உண்மையான விசுவாசம் என்றால் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களையும் விசுவாசத்தில் கட்டி எழுப்பும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேங்க, பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை கட்டி எழுப்புங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேங்க, பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை கட்டி எழுப்புங்க. ஒரே ஒரு நாள் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஃபங்க்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் காலி. ஆபிரகாம் தன் மகனுக்குள்ள விசுவாசத்தை கட்டி எழுப்பினாரு. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைச்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் ஆண்டவர் சொன்ன தேசத்தில் குடியிருந்து விதைச்சான். அதனால ஐஸ்வர்யவான் ஆனான், பெரியவன் ஆனான். அந்த விசுவாசத்துக்கு காரணம் என்னன்னா, ஆபிரகாம் மகனுக்குள்ள விசுவாசத்தை கட்டி எழுப்பினாரு. மோரியா மலைக்கு கூட்டிட்டு போனாரு, பலிபடத்தை கட்டினாரு, மகனை கடத்தி வச்சாரு, மகன் மேல விறகு கட்டைகளை வச்சாரு. அங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. தேவன் இருக்கிறாரு, மகன் பலிபடத்தில் இருக்கிறான், கீழே ஆபிரகாம் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் ஆபிரகாம் கத்தியை எடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு
கீழ்ப்படுகிறவனா, தேவனுக்கு பயப்படுகிறவனா காண்பிக்கும்படி தன்னுடைய பிள்ளையை தகன பலியா கொடுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு. அப்பதான் பரலோகத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டன் மேல கையை போடாதுங்கிற சத்தத்தை ஆபிரகாம் கேட்கிறாரு. அதை ஈசாக்கும் கேட்கிறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே ஈசாக்குக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஈசாக்க பலிபீடத்திலிருந்து இறக்கி விடவும் அவர் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஆட்டு கடாவை அழைத்து கொண்டு வந்து அதை பலி செலுத்துகிறதையும், ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லுகிறதையும் அவர் பார்த்து ஈசாக்குக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. ஈசாக்குக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. அதனாலதான் ஈசாக்கு ஆபிரகாமை போல விசுவாசமா இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டாரு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மற்றதெல்லாம் கட்டுறீங்க, படிக்க வைக்கிறீங்க, நல்ல உணவு கொடுக்குறீங்க, வீட்டை கட்டி கொடுக்குறீங்க, வாழ்க்கை துணையை தேடி நிறைய நகைகள் போட்டு பணங்கள் கொடுத்து கட்டி வைக்கிறீங்க, வாழ்க்கையை கட்டுறீங்க. ஆனால் விசுவாசத்தை நீங்கள் கட்டியிருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை கட்டிருக்கிறீங்களா? இதை கட்டுறது சந்தோஷம்தான். ஆனால் விசுவாசத்தை கட்டியிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். தேவனை விசுவாசித்து உங்கள் பிள்ளைகள் சூப்பராக வாழ்ந்துருமே. ஹல்லேலூயா. ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு கூட தேவனை விசுவாசிக்கிற பிள்ளையா நீங்கள் உருவாக்கிடணும். உங்கள் பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை காண்பீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி முழங்கால நின்று ஜெபம் பண்ணுங்க. ஒரு போதகர் சொல்றாரு, உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய அந்நிய பாஷையின் ஜெபத்தில் எந்திரிக்கட்டும். நீங்கள் ஒன்று போல படுத்து கிடக்கும் பொழுது நீங்கள் முழங்கால நின்று அந்நிய பாஷை பேசுகிற அந்த ஜெப சத்தத்தில் உங்கள் பிள்ளைகள் கண் விழிக்கட்டும். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிற பிள்ளையா மாறும். நீங்கள் டிவி பார்க்குறதையும் சினிமா பார்க்குறதையும் உங்கள் மனைவி கூட சண்டை போடுறதையும் கெட்ட வார்த்தை பேசுகிறதையும் நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை நீங்கள் கட்ட முடியாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி துன்மார்க்கத்தனத்தை நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை கட்ட முடியாது. நீ தசம பாகம் கொடுக்கறத உன் பிள்ளை பார்க்கட்டும். நீ காணிக்க கொடுக்கறத உன் பிள்ளை பார்க்கட்டும். நீ ஆண்டவர் மேல தாகமா இருக்கிறத, நீ ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறத உன் பிள்ளை பார்க்கட்டும். தேவன் உங்க பிள்ளைகள், நீங்க கணவன் மனைவியினுடைய விசுவாசத்தை பார்க்கட்டும், மனைவி கணவனுடைய விசுவாசத்தை பார்க்கட்டும். நோவாவின் விசுவாசத்தை அவருடைய மனைவி பார்த்துச்சே, நோவாவினுடைய விசுவாசத்தை 3 பிள்ளைகள் பார்த்தாங்களே, மருமக்கள் பார்த்தாங்களே, ஊரே பார்த்தாங்களே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம விசுவாசத்தையும் ஊரே பார்த்து விசுவாசத்தில் ஊரை கட்டி எழுப்புவோம். எல்லாரும் தேவனிடத்தில் வரட்டும், எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், எல்லாரும் மனம் திரும்பட்டும். நம்புனீங்க நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களே. நல்ல 2 கையை தட்டி. விசுவாசம் தலைமுறையாக கடந்து வரணும். 1 தீமோத்தேயு நினைக்கிறேன், வாசிங்களேன். தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், உன் பாட்டி ஐனிக்கேயாக்குள்ளே 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். உனக்குள்ள நிலைத்திருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், விசுவாசத்தை உங்க பிள்ளைகளுக்கு கடத்தணும். சொல்லுங்களேன், விசுவாசத்தை உங்க பிள்ளைகளுக்குள்ள கடத்தணும். உங்க பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளுக்குள்ள கடத்தணும். இது தலைமுறையாய் கடத்தப்பட வேண்டியது. இது பரம்பரை சொத்து நமக்கு. இதைத்தான் நம்முடைய பின் சந்ததிகளுக்கு நம்ம கொடுக்கணும். விசுவாசம் இல்லைன்னா நம்ம பிள்ளைகள் கூட ஆண்டவர் இருக்க மாட்டார். விசுவாசம் இல்லாமல் ஐயரே நாங்கள் சாக போகிறோம்னு சொன்னேன். அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? அற்ப விசுவாசிகளே, உங்களோடு நான் எது வரைக்கும் இருப்பேன் அப்படி சொன்னார். உனக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா தேவன் இருக்க முடியாது. ஆனால் உனக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா உன்னை விட்டு போக மாட்டார். உங்கள் பிள்ளைகளோடு தேவன் இருக்கணும்னா விசுவாசத்தில் கட்டி எழுப்புங்க.
சர்ச்சுக்கு உங்களோடு வரணும். நீங்கள் குடும்பம், உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேரோ அத்தனை பேர் வந்து சர்ச்சில் நிற்கணும். அதுதான் நல்ல குடும்பம், போராட்டம் இல்லாத குடும்பம், விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்பட்ட குடும்பம். உங்கள் கணவரை விசுவாசத்தில் கட்டி எழுப்புங்க. வார்த்தையினால் அல்ல, உங்களுடைய ஜெபத்தினால், உங்களுடைய விசுவாச கிரியைகளினால் கட்டி எழுப்புங்க. ஆண்டவரை குறித்து அவிசுவாசமாக உங்கள் கணவர் ஒரு நாள் பேசுகிறாருன்னா அதுக்கு சாதகமாக பேசாதீங்க. யோபு பேசுனது மாதிரி பேசுங்க. யோபு மனைவியை விசுவாசத்தில் கட்டி எழுப்புனார், பின் வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுத்தினார். மனைவி கூட சேர்ந்துட்டு சால்ரா போடலை. எல்லாத்தையும் இழந்த பின்பு, சரீர சுகத்தையும் இழந்த பின்பு மனைவி சொல்கிறா, நீர் எது வரைக்கும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்க போகிறீர், தேவனை தூசித்து ஜீவனை விடும்னு. நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்க? ஆமையா, ஆமாம், இந்த கோயிலுக்கு போய் போய் என்ன வந்துச்சு அப்படின்ட்டு தேவனை தூசிச்சிருப்பீங்க, நீங்கள் ஜீவனை விட்டுருப்பீங்க. ஆனால் யோபு அப்படி இல்லை, லூசு, மெண்டல், நம்ம பாசையில் சொல்கிறேன், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய. தேவன் நன்மையை கொடுக்கும் பொழுதெல்லாம் வாங்கிக்கிட்டீங்கள, இப்போ தீமையை அனுமதிக்கிறாரு, வாங்கிக்கோ. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாயை பிசுன்னு வச்சு அடைச்சிட்டாரு. அதுக்கு பிறகு வயிற்றில் இருந்த 10 குழந்தைகளை பெற்றெடுக்க தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். விசுவாசத்தை காமிங்க. உங்கள் கற்புள்ள நடக்கைகளினால் விசுவாசத்தை காமிங்க. பொய் பேசாதீங்க. பிரதர், நீங்களுமே உங்கள் மனைவியெல்லாம் ஏன் ரட்சிக்கப்படாமல் இருக்குது தெரியுமா? பிரதர், உங்கள் மனைவியெல்லாம் ஏன் ரட்சிக்கப்படாமல் இருக்குது தெரியுமா? மனைவிட்டையே பொய் சொல்கிறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், புருஷன்கிட்ட பொய் சொல்லாதீங்க, மனைவிட்ட பொய் சொல்லாதீங்க. நான்லாம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட பொய் சொல்கிறதே கிடையாதுன்னு சொல்கிறேங்க. கையை ஊற்றி காமிங்க. அதனால தான் இன்னும் ரட்சிக்கப்படலை. கர்த்தர் நல்லவர். பொய் பேசாதுங்க, உண்மையாக ஓப்பனாக இருங்க. தேவன் மாதிரி இருங்க. தேவன் நம்ம இடத்துல எதுவும் பொய் சொல்கிறாரா? அது மாதிரி இருங்க. விசுவாசத்தில் கட்டி எழுப்பு. கர்த்தர் உங்கள் வீட்டில் போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார். ஆமென். கடைசியாக ஒன்று மட்டும் வாசிச்சுங்க. ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ரட்சிப்பதற்கு எதை உண்டு பண்ணினான்? சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், வாலிபர்கள் சொல்லுங்களேன். நாங்கள் இங்கே தான் இருக்கோமான்னு கேட்குறாங்க. எதை உண்டு பண்ணினான்? எதை உண்டு பண்ணினான் சொல்லுங்க. எதை உண்டு பண்ணினான்? பேழையை உண்டு பண்ணினான். அந்த பேழை என்பது சபையை குறிப்பிடுகிறது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறதை குறிப்பிடுகிறது. ஏன்னா அந்த பேழையினுடைய தன்மை ரட்சிக்கிறது, வெள்ளத்திலிருந்து ரட்சிக்கிறது. இந்த சபையினுடைய தன்மையும் மனுஷனை பாவத்திலிருந்து, பிசாசிலிருந்து, மரணத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியது. இதனால தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 16:18 சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வது. அந்த பேழை எப்படி பாதாளத்துக்கு அது டிமிக்கி கொடுத்ததோ, அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற மரணத்துக்கும் பிசாசுக்கும் பாதாளத்துக்கும் நம்மளை விலக்கி ரட்சிக்கக்கூடியது எது? இந்த சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், வீடுகளை கட்டுறீங்க, மாட மாளிகைகளை கட்டுறீங்க, சந்தோஷம். ஆனால் கட்ட வேண்டியதை கட்டுங்க, பேழையை கட்டுங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், பேழையை கட்டுங்க, சபையை கட்டுங்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. இதனால
என்ன லாபம், என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அழிஞ்சு போகிற ரட்சிக்காத காரியங்களை கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனோடு போராடுறீங்க. ஆனால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினா பரலோகத்தில் நமக்கு மிகுதியான பலன் உண்டு. இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் நம்மளோடு கூட வரக்கூடியது இந்த ஆத்துமாக்கள் தான் சொல்லிட்டு நீங்கள் சபையை கட்டினீங்கன்னா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினீங்கன்னா வேதம் சொல்லுகிறது நீங்கள் போராட்டம் இல்லாத வாழ்க்கையை இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து முடிப்பீங்க. ஆமென். நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சபையை கட்டுறது இல்லை. நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்களேன். உங்கள் கணவர் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துடுவார். உங்கள் மனைவி ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துடுவார். உங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துடுவார். வேதம் நிறைவேறும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துங்க. மற்றதில் காண்பிக்கிற அந்த தீவிரத்தை நீங்கள் இதில் காமிங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கூட்டிகிட்டு வாங்க. சபையை கட்டுங்க. சபையின் தரிசனத்தை கட்டுங்க. இந்த சபைக்கு விரோதமாக போராடுகிற பிசாசை நீங்கள் வெட்கப்படுத்துங்க. தேவன் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். 2 பேதுருல நோவாவை குறித்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நோவாவை குறித்து 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம், 5வது வசனம். 2:5. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் எதை பிரசங்கித்தார் நோவா? சொல்லுங்க மகளே. நீதியை பிரசங்கித்தார். நீங்களும் பிரசங்கம் பண்ணுங்க. பேழையை கட்டுங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், சுவிசேஷத்தை அறிவிங்க. இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளுடைய பள்ளிகளை நடத்துங்க. கேர்சல் கூட்டத்துக்கு போங்க. கேர்சல் கூட்டம் நடத்துங்க. புதுசாக சந்திக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. நீதியை பிரசங்கித்தது மாதிரி நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. சிஸ்டர், உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை உண்டாக்குறீங்க. நீங்கள் ஆண்டவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குறீங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் போராட்டத்துக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணி விடுவார். ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதில்ல, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதில்ல. அதனால் என்ன பிரயோஜனம், அதனால் என்ன லாபம்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மனுஷனுக்காக செய்யலை, நீங்கள் தேவனுக்காக செய்கிறீங்க. நிச்சயமாக தேவனுடைய உள்ளத்தில் அது சந்தோஷத்தை உண்டாக்கும். நரகத்திலிருந்து பாதாளத்திலிருந்து நிறையா மக்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் என்றால் கர்த்தர் சந்தோஷப்படாமல் இருப்பாரா? மகிழ்ச்சி அடையாமல் இருப்பாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிங்க, பிரசங்கிங்க, ஊழியம் செய்யுங்க. வாலிப பிள்ளைகள் ஊழியம் செய்யுங்க. தேவனுடைய உள்ளத்தில் போராட்டத்தை உண்டாக்காம ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குங்க, ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குங்க. நிச்சயமாக தேவன் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். நல்ல கைகளை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பேழையை கட்டுங்க, சபையை கட்டுங்க. முந்தி இருந்த மக்களுடைய சிந்தனை இந்த கடைசி காலத்தில் இல்லை. ஆரம்பத்தில் சபையை கட்டணும், ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிற மனநிலை இன்றைக்கி மக்களுக்குள்ளே இல்லை. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுயநலமான சிந்தைகளுக்குள்ளே மக்கள் கொண்டு செல்லப்படுகிறாங்க. ஆமென். சுயநலமான சிந்தனைகள் சபையை கட்டுவதற்கு உங்களை ஊக்குவிக்காது. அது நிமித்தம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆமென்.
ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், பேழையை கட்டுங்க, சபையை கட்டுங்க. ஆமென். உங்களிடத்தில் இருக்கக்கூடியவைகளை விற்று கூட சபையை கட்டுங்க, ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை நடத்துவதற்கு பயன்படுத்துங்க. நிச்சயமாக பெரிய சமாதானத்தை காண்பீர்கள். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? உற்சாகமாக நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் தேவனோடு போராடாமல் இருப்பது எப்படி என்பது ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். உறவை உடைக்காமல் தேவனோடு இருக்கிற உறவை என்ன செய்யுங்க? கட்டுங்க. இந்த உலகத்தோடு இருக்கிற உறவை நீங்கள் உடைங்க. தம்பி, உன் நண்பர்களோடு இருக்கிற அந்த உறவை நீ உடைச்சேனா தேவனோடு இருக்கிற உறவை கட்டிடுவேன். உறவுகளோடு இருக்கிற உறவை கட்டி பிடிச்சிட்டு கிடக்கிறனா அந்த உறவை உடைச்சினா நீ தேவனோடு இருக்கிற உறவை கட்டிடுவேன். தேவனோடு இருக்கிற உறவு தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கைக்குள்ளே உன்னை கொண்டு செல்லும். 2வது விசுவாசத்தை கட்டுங்க. 3வது சபையை கட்டுங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க, சபையை கட்டுங்க. எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுவோமா? எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுவோமா? தேவனோடு போராடி தானே வாழ்க்கையில் சமாதானத்தை காண முடியாமல் தவிக்கிறா மகளே. உனக்கு எதிரி தேவனும் தேவனுடைய சபையும் தானே. அதனால தான் உன் போராட்டத்துக்கு முடிவில்லாமல் இருக்குது. உன் கூட தான் பேசியிருப்பார். முந்தி எப்படியெல்லாம் ஜெபம் பண்ண, முந்தி எப்படியெல்லாம் தேவனோடு உறவாடுன, அந்த உறவெல்லாம் உடைச்சிட்டியே. தேவ புத்திரர்கள் உறவை உடைச்சது மாதிரி உடைச்சு நிக்கிறியே. இன்னைக்கு கர்த்தர் உன்னை நேசித்து பேசியிருக்கிறார். நோவா உறவை கட்டினது மாதிரி இன்னைக்கு உறவை கட்டுவதற்கு தீர்மானி. போராட்டத்தை பார்க்க மாட்டேன், உன் வேலையில போராட்டத்தை பார்க்க மாட்டேன். எத்தனை பேர் இந்த சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? 2 கைகளை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அர்ப்பணம் செய்யுங்க. கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை கட்டு மகளே, பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை கட்டு மகனே. ஆண்டவரோட தான் பேசியிருக்கிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். வாலிப பிள்ளைகள் உறவை கட்டுங்க, சகோதரிகள் உறவை கட்டுங்கள். ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார், ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார், ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார், ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். கைத்தட்டி பெற்றுக்கொள். இன்னைக்கு உறவு புதுப்பிக்கப்படுகிறது. இன்னைக்கு உன் உறவு புதுப்பிக்கப்படுகிறது. தேவனோடு இருக்கிற ஐக்கியம் புதுப்பிக்கப்படுகிறது. இழந்து போன அந்த ஆதி அன்பு இன்னைக்கு புதுப்பிக்கப்படுகிறது. ஓ, கைத்தட்டி பெற்றுக்கொள், கைத்தட்டி பெற்றுக்கொள். அந்நிய பாஷையில பேசுங்க. பிசாசுக்கு நீங்க அதனாலதான் இடம் கொடுக்குறீங்க, உறவை இழந்ததுனால. உறவை கட்டுங்க. பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை கட்டுங்க. முழங்கால நின்று விசுவாசத்தை கட்டுங்க. நன்றி இயேசுப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. நீர் அழைத்து கொண்ட ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருமே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். சமாதானமும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் பெருகட்டும். இரத்த கோட்டுகளை மறைங்க, சாட்சியா நிறுத்துங்க. இந்த வாரம் முழுது கூட இருங்கப்பா, வேலைப்படுத்துங்க. உறவை உடைக்கிறவர்களாய் அல்ல, உறவை கட்டுகிறவர்களாய் சபை மக்கள் எழும்பட்டப்பா. வேலைப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க.